அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன். இப்போ 2024ஆம் ஆண்டிற்கான பிப்ரவரி மாத பலன், மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத பலன். பொதுவாக மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பிப்ரவரியில் அவங்களுக்கு நல்ல ஒரு பாக்கியமான அமைப்பில் தான் இருக்குது. சிலருக்கு வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, வண்டி புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் சிலருக்கு இந்த அமைப்பெல்லாம் இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் மனம் விரும்பக்கூடிய, அவங்க ஆசைப்படுற ஒரு பொருளுக்காக செலவு பண்ணி அதன் மூலியமாக பிரச்சனையை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ மனம் விரும்புகிறது மூலியமாக பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கவனமாக இருந்துக்கோங்க. அதே போல் காதல் விவகாரத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. மிதுன ராசிக்காரர்கள் காதலால் தீராத பிரச்சனையை சந்திக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ காதல் கவனத்தில் கொள்ளவும். ஆப்போசிட் பாலினத்தோடு பேசும்பொழுது கவனம் தேவை. அதே போல் வயிறு சார்ந்த உபாதைகளும் இவர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக மூத்த சகோதரர்கள் ஒரு எதிரியை போல் நடந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது. அவர்களோடு சண்டையிடாமல் இருப்பது நல்லது. முடிந்தால் மூத்த சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த மாதத்தில் கொஞ்சம் விலகியே இருங்க. அவர்கள் ஏதாவது உங்களை வம்பிழுத்தாலும் கண்டுக்காதீங்க, அமைதியாக போயிடுங்க. ஏன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி விட்டுரும். ஸோ கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மூத்த சகோதரிகளிடம் கணவன் மனைவியாக இருந்தீர்கள் என்றால் கணவர் மூலமாகவோ அல்லது மனைவி மூலமாகவோ அழுத்தத்தை இந்த மாதத்தில் சந்திப்பீர்கள். இருந்தாலும் உங்களுக்கு வேலையில் அல்லது தொழிலில் உங்களுக்கு நல்ல உயர்வு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நிச்சயமாக இருக்கிறது. கவனத்தில் கொள்ளவும். அதே போல் தந்தையிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். தந்தையிடம் பேச்சுவார்த்தை பேசும்பொழுது கவனம் தேவை. தந்தையின் மூலமாக தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணுவதற்கான கால சூழலும் இருக்குது. பொதுவாக மிதுன ராசிக்காரர்கள் படபடன்னு பேசுவாங்க. காற்று ராசிங்கிறதுனால பேச்சில் நிதானம் இருக்காது. ஸோ நிதானத்தை கடைபிடியுங்கள். நிதானமற்ற பேச்சால் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை சந்திக்க வேண்டியது வரும். ஸோ கவனம் தேவை. வார்த்தைகளை நல்ல வார்த்தையாக பேசுங்க, அதான் முக்கியம். அடுத்து வருமானத்திற்காக மிதுன ராசி அன்பர்கள் பெரும்பாலும் அதீத முயற்சியை இந்த மாதத்தில் மேற்கொள்வார்கள். அதே போல் குடும்பத்திற்காக சில முக்கியமான முயற்சிகளையும் இந்த காலத்தில் எடுப்பார்கள். அதே போல் இந்த பிப்ரவரி மாதத்தில் தந்தையினுடைய தேவைகளை இந்த மாதத்தில் பூர்த்தி செய்வதற்கு சில விஷயங்களுக்காக முயற்சி பண்ணுவாங்க. குறிப்பாக குடும்பத்திற்காக சம்பந்தப்பட்ட விஷயங்களை மனதுக்குள்ளே அவருடைய மனம் எல்லாமே தன் குடும்பத்தின் மீது இருக்கும். அதே போல் வருமானத்தின் மீதும் அவர்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக சில முயற்சிகளையும் இந்த மாதத்தில் மிதுன ராசி அன்பர்கள் எடுப்பார்கள். நல்லது. பொதுவாக மிதுன ராசியில் எடுத்துக்கும் பொழுது அவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது மூத்த சகோதரர்களிடம். அது குறிப்பாக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அதே போல் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பொதுவாகவே அடம் பிடிக்கிறது, வீம்பு பிடிக்கிறது, கவனமாக இருங்க. நட்பு பழக்கங்கள் நல்ல நட்பு பழக்கமாக பிடிச்சிக்கோங்க. தேவையில்லாத பழக்க வழக்கங்களை தவிர்க்கவும். அதே போல் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல உயர்வான மாதம்தான். ஸோ நன்றாக இருக்கும். நன்றி. அடுத்து மார்ச் மாதத்தில் சந்திப்போம். அனைவரும் வாழ்க வளமுடன், சுகமே சொல்க. நன்றி, வணக்கம்.